வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல சமீபத்துல வெளியான மகாராஜா படத்துல வில்லனா நடிச்சு நம்ம எல்லாரையும் தன்னோட நடிப்பால மிரட்டிய நடிகர் மற்றும் இயக்குனருமான சிங்கம்புலிய பத்தி பார்க்கலாம். தேனி மாவட்டத்தில் பிறந்த சிங்கம்புலி இயக்குனர் பாலாவின் நெருக்கமான உறவினர். இவர் பெங்களூருவில் என்ஜினியரிங் படிப்பை முடித்து இயக்குனர் சுந்தர்சியின் உதவி இயக்குனராக பணியாற்றிய இவர் அஜித் நடிப்பில் சுந்தர்சி இயக்கிய படமான உன்னை தேடி படத்தோட மூலக்கதையை வழங்கினார். உன்னை தேடி படத்தின் வெற்றியை தொடர்ந்து நடிகர் அஜித் அவருக்கு வழங்கிய வாய்ப்புதான் ரெட் படம். 2002ஆம் ஆண்டு ரெட் படம் வெளியான போது கலவையான விமர்சனத்தை பெற்றாலும் அஜித் ரசிகர்களிடையே ஒரு ஐகானான இடத்தை பிடித்தது ரெட். அதன்பின் 2005ஆம் ஆண்டு சூர்யா மற்றும் ஜோதிகா நடிப்பில் வெளியான மாயாவி படம் பெருமளவு பாராட்டப்பட்டாலும் வசூல் அளவில் சுமாரான படமாக இருந்ததால் இயக்குனர் சிங்கம்புலிக்கு போதுமான வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. இயக்குனர் பாலாவின் நெருங்கிய உறவினரான சிங்கம்புலி பாலா இயக்கத்தில் உருவான நான் கடவுள் படத்தில் உதவி இயக்குனராகவும் நடிகராகவும் வாய்ப்பு வழங்கினார். அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொண்ட சிங்கம்புலி ஒரு நடிகராக அந்த படத்தில் ஒரு பெரிய கவனத்தை ஈர்த்தார். அதன் பின்னர் வரிசையாக வந்த மாயாண்டி குடும்பத்தார், கோரிப்பாளையம், மனம் கொத்தி பறவை, தேசிங்குராஜா முதல் தற்போது வெளியான அரண்மனை 4 முதல் மகாராஜா வரை தன்னுடைய நடிப்பு கேரியரை வெற்றிகரமாக கொண்டுள்ளார் நடிகர் சிங்கம்புலி. சிங்கம்புலி ஒரு நடிகராக பல வெற்றிகளை பெற்றாலும் தனக்கு ஒரு இயக்குனராக ஆக வேண்டும் என்ற கனவோடுதான் உள்ளேன் என சமீபத்திய பேட்டிகளில் குறிப்பிட்டுள்ளார் இயக்குனர் சிங்கம்புலி. அவருடைய ஆசைப்படி ஒரு முன்னணி நடிகரை வைத்து படம் இயக்கும் பணியில் தற்போது உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அந்த படம் ரெட் பார்ட் 2வாக இருக்கலாம் எனவும் அவர் அஜித்தை சந்தித்து இது குறித்து பேசி வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஒரு இயக்குனராக வெற்றியடைய சிங்கம்புலிக்கு தமிழ் சினி டைம் சார்பாக வாழ்த்துக்கள்.